மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். இது +2 10th எல்லாமே ரிசல்ட்ஸ் வருகிற ஒரு தருணம். பப்ளிக் எக்ஸாம், நம்ம எழுதின பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வருகிற ஒரு தருணம், முக்கியமான தருணம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையிலும் பெரும்பகுதி நம்ம யாருமே அலட்சியமாக இருந்தது கிடையாது. கடின உழைப்பு போடுறோம். அண்டு அதுக்கு பிறகு அந்த பர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது பாருங்கள், அது பல்வேறு காரணங்களால் மாறுபடும். சரியா? அப்போ கடின உழைப்பு போட்டாச்சு. இப்போ ரிசல்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை வேணும். பல நேரங்களில் என்ன வருத்தமாக இருக்குனாக்கா, ரிசல்ட்ஸ் வர நேரங்களில் பல மாணவர்கள் விபரீதமான முடிவுகள், தற்கொலை முடிவுகள் எடுக்கிறது உண்மையிலே இதயத்தை கணக்க செய்யுது. அது சரியான முடிவு கிடையாது. அதனால தான் இந்த ரிசல்ட்ஸ்க்கு முன்னாலே இதை உங்களுக்கு அந்த வேண்டுகோள் வைக்கணுங்கிறதுக்காக இதை நான் பேசுகிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா, ஒரு சீரியஸ் சைட்லேருந்து லைட்டர் சைடு சொல்லணும்னா, நம்ம யாருமே நான் எழுதினத்துக்கு மார்க் போட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டதே கிடையாது. 90 வாங்கினவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 100க்கு எழுதினேன், எப்படி 90 வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 60 வாங்கினவங்க என்ன சொல்லுவாங்க, நான் 80க்கு எழுதினேன், எப்படி 60 வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. இது காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது வேறு, ரியாலிட்டிங்கிறது வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம். அந்த பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது நம்மளை தாண்டின பல பேராமீட்டர்ஸ் உள்ளடக்கியது. அதாவது அன்னைக்கு காலையில் நடந்த சம்பவங்கள், அன்னைக்கு காலையில் நடந்த விரும்பத்தகாத சம்பவங்கள், அன்னைக்கு காலையில் இதை ஏற்பட்ட பதட்டம், அந்த அன்னைக்கு உடல்நிலை சார்ந்து ஏற்பட்ட மாற்றங்கள், அண்டு நம்ம எதிர்பார்த்தது வேறு, அங்கே வந்தது வேறு. இது மாதிரி பல பேராமீட்டர்ஸில் தான் நமக்கு அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது அமையுது. ஸோ அது நேரடியாக நம்ம படித்ததற்கும் அறிவுக்கும் சார்ந்ததுன்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்போவுமே எக்ஸாமினேஷன் பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு தான். அதனால் நம்ம கண்ட்ரோலில் அது ஒன்றும் இல்லை. நம்ம சரியாக தான் படித்தோம், நம்ம ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஸோ இந்த ரிசல்ட்ஸுக்கு என்ன அப்படின்னு இதற்கு மேலே அடுத்த வேலையை பார்க்குறது தான் சரியே தவிர, அதை விட்டுட்டு அதில் வருத்தப்படுறதோ, அதில் ரொம்ப அப்செட் ஆகிறதோ, அப்செட் ஆகி வருத்தப்படுறது கூட ஓகே, இயல்பு, ஃபைன், நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இப்படி எதிர்பார்த்தேன், அது ஒரு நாள் இருந்துடணும். அது தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். பட் நான் பேசுகிறது யாருக்காகனா, இந்த அதர் எக்ஸ்ட்ரீம் முடிவு எடுக்கிறாங்க பாருங்கள், தற்கொலை அளவுக்கு முடிவு எடுக்கிறது, அது கூடவே கூடாது. யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய பயணம். அது ஆஃப்டர் ஆல் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு சமன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு காலத்தில் அட்லீஸ்ட்டு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பு அல்லது 4 நாள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சப்ஜெக்ட்லேயோ 2 சப்ஜெக்ட்லேயோ ஃபெயில் ஆனால் திரும்ப ஒரு 6-7 மாதம் கழித்து செப்டம்பர் எக்ஸாம்னு ஒன்று வரும். அதில் பாஸ் பண்ணால் கூட திரும்ப அடுத்த வருஷம் தான் போய் காலேஜில் சேர முடியும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வித்தின் அ மந்த் ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துடுது. அப்போ அந்த ரீ எக்ஸாமில் எழுதி அதில் பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ரிசல்ட்டே வெளியே தெரியாத அளவுக்கு சத்தம் போடாமல் நாமளும் இந்த வருஷம் காலேஜில் சேர்ந்துட முடியும். அதனால் தயவு செய்து அந்த விபரீதமான முடிவுகள், விபரீத சிந்தனைகள் வேண்டாம். என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்களேன். சமீபத்தில் இந்த நீட் சார்ந்து கூட நிறைய தற்கொலைகள் நடக்குது. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தற்கொலை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எடுக்கிற ஒரு முடிவு. வேற அதற்கு பிறகு குடும்பத்தோட நிலை என்னன்னு யோசித்து பார்த்தது உண்டா? எப்போயாவது யோசித்து பார்த்தது உண்டா? காலம் முழுக்க உங்களை சார்ந்து, உங்கள் எதிர்காலத்தை சார்ந்து பெரிய கனவுகளை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிற அப்பா அம்மா, நீங்கள் பெரிய அளவில் ஏதோ புரட்டி போட போகிறீங்க, எதிர்காலத்தில் குடும்பத்துக்கு இதெல்லாம் செய்ய போகிறீங்க, நாளைக்கு படித்து இதுவாக போகிறீங்க, அதுவாக போகிறீங்க, இந்த வேலைக்கு போக போகிறீங்க, அந்த வேலைக்கு போக போகிறீங்க அப்படின்னு உங்களை சார்ந்து கனவு சுமந்துட்டுருக்கிற பெற்றோர், பிறகு உங்களுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அது மாதிரி குடும்பத்தில் இருக்கிற ஏராளமான பேர், முழுக்க முழுக்க உங்களை சார்ந்து இயங்குகிறவர்கள்,
நீங்கள் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஒரு தற்கொலை முடிவு எடுத்துட்ட பிறகு அவர்கள் நிம்மதியாக இருப்பார்களான்னு யோசிச்சு பாருங்கள். அவர்கள் ஒரு குற்ற உணர்ச்சியோடையே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு விரும்பத்தக்காத ஒரு விளைவுகளை வந்து குடும்பத்தில் ஏற்படுத்திடும். ஸோ அதனால் ஒரு பேப்பரில் ஃபெயில் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற உயர்ந்த அளவில் இருக்கிற பல உயர் பதவிகளில் இருக்கிற பலருமே பார்த்திங்கனாக்க அது வந்து ஒரு அரசியல் தொடங்கி சினிமா தொடங்கி தொழில் முனைவோரில் தொடங்கி எந்த கேட்டகரி வேணாலும் எடுத்துங்க. அப்போ அவங்க எல்லாருமே அப்படியே வாழ்க்கை முழுக்க வெற்றிக்கனியவே பறிச்சிட்டு வந்தவர்கள்லாம் கிடையாது. பல்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு சூழலில் அவர்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு தருணத்தில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தருணத்தில் தோல்வியை சந்தித்து தாண்டி வந்தவர்கள் தான். ஸோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், ஐயா இதெல்லாம் சாதாரணப்பா, இது மாதிரி நான் எத்தனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போகிற போக்கில் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வந்து அவங்க இது ஒரு பெருசாக கூட வந்து கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது பக்குவம், முதிர்ச்சி. அது வந்து ஒன்று வேணாம், ஒரு ஒரு மினிஸ்டர் போய் கேட்டிங்கன்னா கூட என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த தொகுதியில் 2 தடவை எம்எல்ஏ வந்து தோத்துட்டேன், அப்புறம் 3ஆவது தடவை ஜெயிச்சு தான் மினிஸ்டர் ஆனேன் அப்படிம்பார். நீங்கள் ஒரு வைஸ் சான்சலரை போய் கேட்டிங்கன்னா கூட அந்த காலத்தில் நான் ஸ்கூலில் இங்கிலீஷில் ஃபெயிலு, அப்புறம் பாஸ் ஆகி தான் அப்படி வந்தேன்பார். ஒரு தொழிலதிபரை போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நான் இந்த மாதிரி ஒரு 2 தொழில் ஊற்றி மூடியாக போயிடுச்சு, இன்றைக்கி இதுதான் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிம்பார். அப்போ எல்லாருமே பார்த்திங்கனாக்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த தோல்விங்கிறத ஒன்றை சந்தித்து தான் தாண்டி வந்திருக்காங்களே தவிர எல்லாருமே வந்து ஒரு வெற்றி பயணமாகவே நடந்தது இல்லை. ஸோ உங்களை பொறுத்தவரையிலும் இந்த பரீட்சையில் ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதாவது வந்து நமக்கு வந்து இதை வந்து வாழ்க்கையோடு சமன்படுத்தக்கூடாது. இது வந்து ஒரு போகிற போக்கில் இது நம்ம டப்புன்னு எழுதி இந்த அடுத்ததில் பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததில் இதை வந்து நம்ம ஒரு அவமானமாகவோ மற்றவர்களை கம்பேர் பண்ணியோ, நண்பர்கள்லாம் பாஸ் பண்ணிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தனிப்பட்டது. அதே மாதிரி வந்து பெற்றோர்கள் கடுமையாக எதுவும் சொல்லாமலேயே நாமே கற்பனையில் வந்து பெற்றோர்கள் எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு முடிவெடுக்கிறது பாருங்கள், அதுவும் தவறு. வந்து ஏன்னா பெற்றோர்களுக்கும் புரியும், பெற்றோர்களுக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் வந்து இது புரியும். ஸோ அவங்க வந்து அன்ரீசனபிளாக அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணால் கூட நீங்கள் என்ன சொல்லணும், பரவாயில்ல, நான் இந்த இப்போ ரீஎக்ஸாம் வருது ஒரு மாதத்தில், அந்த ரீஎக்ஸாமில் உங்களுக்கு நான் எழுதி பாஸ் பண்ணி காமிக்கிறேன், இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்டர், என்ன ஆச்சுன்னு தெரில, நான் நல்லா கடுமையாக தான் படித்தேன், நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணேன், நல்லா தான் எழுதினேன், பட் ஏதோ ஒரு காரணத்தால் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற தைரியத்தோடு இருக்கணும். எல்லா வெற்றிகளுக்கு முன்னாலும் எங்கேயோ ஒரு தோல்வி இருந்தது உண்டு. அதனால் தோற்றாலும் சரி, குறைந்த மதிப்பெண்கள் வாங்கினாலும் சரி, அதை மனப்பக்குவத்தோடு நம்பிக்கையோடு தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கை. இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.